friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் எல்லாருக்கும் சந்தோஷமாகவும் ஒரு ஹெல்தியான நியூ இயராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பப்படி சாட் தான் பண்ண போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சாரி ஃபார் த டிலேட் வீடியோ. ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி நான் 3 சட்னி வகையான சட்னி பண்ணலாம். அந்த சட்னியை பேஸ் பண்ணி தான் இந்த பப்படி சாட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா 3 உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து வேக போட்டு எடுத்துக்கலாம். 1/2 கப்பு சன்னா, ஒயிட் சன்னா வந்து நைட்டு ஊற வச்சுட்டு இதையும் பாயில் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பாப்படி பண்ணணும். அதுக்கு வந்து 1/2 கப்பு அளவு வந்து மைதா சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1/2 ஸ்பூன் வந்து உப்பு, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். ஒரு கப்பு அளவு வந்து வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல டைட்டான ஒரு டோவாக வந்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். அந்த மாவை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சிடலாம் டைட்டாக. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சிடலாம். அந்த 1/2 அன் ஹவர் மீன் டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு மிதமான தீயில் வந்து நம்ம வந்து ஆயிலை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை இன்னும் நல்லா சாஃப்டாக ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நல்லா நீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கையில் வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். ஆயில் தடவிட்டு இன்னும் நல்ல ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து இதை பிசையணும். நம்ம பராட்டாக்கெலாம் பிசையோம்ல அந்த மாதிரி மாவை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால்ஸ் மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தனியாக எடுத்து வச்ச ஒரு மாவு வந்து நல்லா வந்து பரட்டிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சப்பாத்தி மாவு மாதிரி தேய்க்கணும். நல்லா கொஞ்சம் மாவு வந்து நம்ம வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாவு வச்சு நல்லா சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி நல்ல ஒரு இன்ச் திக்னஸில் வந்து நம்ம போட்டால் போதும். ரொம்ப திக்காக இருந்தால் அதுக்கப்புறம் வேகாது, ரொம்ப மாவாக இருக்கும் உள்ளுக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் தின்னாவே நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். எப்படி நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறோங்க. ஸோ ஷேப்பை வந்து ரவுண்ட் ஷேப்பெலாம் எக்ஸாக்டாக வரணும்லாம் அவசியம் இல்லை நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ ஒரு 2 இன்ச் அளவு குக்கி கட்டரை வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு குட்டி ஏதாச்சும் ஒரு லிட்டு மூடி இருந்தாலும் அதை வச்சு கூட நீங்கள் ஷார்ப் எட்ஜாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை எடுத்துட்டு ஒரு ஃபோக் எடுத்து அங்கங்கே வந்து பிக் பண்ணிக்கலாம். அங்கங்கே வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் எலும்பாமல் தட்டையாக வரும். ஹோல்ஸ் போடாமல் நான் செஞ்சு பார்த்தேன், அது எப்படி இருக்குன்னா நல்லா உப்பி பூரி மாதிரி வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹோல்ஸ் போட மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ட்ரை பண்ணேன். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் வந்து இந்த மாவை கொஞ்சம் திக்காக பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு அந்த பவுலில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிடலாங்க. எப்படின்னா ஒரு பவுல் ஷேப்லேயே அதை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிதமான தீயில் பொரிச்சு எடுத்துடலாம். கண்டிப்பாக ஹையில் வச்சிடாதீங்க, அதுக்கப்புறம் மேலே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்கு வேகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மிதமான தீயில் வச்சு நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், ஹோல் இல்லாத இடம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா உப்பி தான் வரும் இந்த மாதிரி. அதுக்கு தான் சொன்னோம் ஹோல் போட மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த பவுல் இருக்குல்ல, இதையும் நான் வந்து ட்ரை பண்ணலான்னு போட்டேன். நல்லா ஹாட் ஆயிலில் போட்ட உடனே அது வந்து தனியாக வந்து அந்த பவுல் தனியாக வந்துடும். பார்த்து பண்ணுங்கள் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. ஸோ இதை வந்து நம்ம பவுலை தனியாக எடுத்துட்டோன்னே இந்த மாவு வந்து நல்லா கிறிஸ்பியாக இந்த மாதிரி பவுல் ஷேப்லேயே ஃப்ரை ஆகி வந்துடும். இது எதுக்குன்னா கிட்ஸை வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணாதாங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் சர்வ் பண்ணி கொடுக்கும்போது சாட்டை கொஞ்சம் விருப்பப்பட்டு எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. இந்த பப்படியை நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்திருக்கு நல்ல. ஸோ இதை நம்ம உடச்சி தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம சாட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு 1 கப்பு அளவு வந்து தயிர், திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வரணுங்க. நல்லா அதனால் விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து அசெம்பிள் பண்ண போகிறோம். எப்படின்னா நம்ம எந்த பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டை எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பாப்படியை வந்து நல்லா உடச்சி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் அதை நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பாயில்டு பொட்டேட்டோஸு, க்யூப்பான பொட்டேட்டோஸ், நான் பாயில் பொட்டேட்டோ க்யூப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம வேக வச்சு எடுத்த சன்னா, நம்மளுடைய ஒயிட் சன்னா
அதையும் நம்ம போட்டுக்கலாம். சன்னா வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாங்க. பிகாஸ் நம்ம சாப்பிடும்போது நிறைய சன்னா தான் நம்மளுக்கு வரணும். சன்னாவும் கேர்டும் தான் நிறைய இருக்கணும் அதில். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சட்னி, நம்ம 3 வகையான சட்னி பண்ணியிருந்தோம்ல அந்த சட்னி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெட் சட்னி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சட்னியோட ரெசிபியோட லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டேட்ஸ் டேம்ரிட் சட்னி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு புளிப்பு, ஒரு காரம், ஒரு வந்து டேங்கி ஃப்ளேவரில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாட் வந்து. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தயிர், நம்ம அடித்து வச்சுருந்தோம்ல நல்ல கட்டியான தயிர் சக்கரை போட்டு அதை வந்து நல்ல லேயரில் மேலே ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தயிர் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்து தான் இந்த டேஸ்ட் வரும். ஸோ தயிர் நிறைய ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து டொமேட்டோஸ், நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து உள்ள சீடு விதையை எடுத்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் ஆனியன்ஸும் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து சாட் மசாலா மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து குக்கும்பர், கட் பண்ண குக்கும்பர் மேலே வந்து ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி எடுத்துருங்க. தோல் இல்லாமல் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் மேலே வந்து இந்த க்ரன்ச்சியான பாப்படியை வந்து திருப்பி உடச்சி நம்ம வந்து லேயரை வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சட்னியை மேலே ஊற்றிக்கலாம். டேமரிண்ட் சட்னி, அப்புறமேட்டு உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ரொம்ப இந்த சட்னியில் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த டேட்ஸ் டேமரிண்ட் சட்னி, அதுக்கப்புறம் இந்த ரெட் சட்னி, அப்புறம் இந்த க்ரீன் சட்னி, இந்த 3த்தையுமே மேலே வந்து நம்ம வந்து திருப்பி ஆட் பண்ணிடலாம் ஒரு லேயராக. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஓமப்பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த சேவ் இருக்குல்ல, நைலான் சேவ், அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மேலே ஒரு லேயராக. இப்போது நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸை போட்டுடலாம். இதுக்கு மேலே அந்த கொத்தமல்லி இலைகளை வந்து நம்ம வந்து நல்லா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பாம்கிரானட் சீட்ஸ் இருக்குல்ல அதையும் நம்ம போட்டுடலாம். மாதுளை பழங்களையும் போட்டுடலாம். மேலே வந்து நல்லா கொஞ்சம் போட்டுடலாம் ஒரு லேயராக. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப ஸ்பைஸியாக உங்களுக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை மேலே வந்து தூவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க ரொம்ப ஸ்பைசி வேணான்னா இதை கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிடுங்க. மேலே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இப்போது நம்மளுக்கு சர்வ் பண்ண சூப்பரான ஒரு பாப்படி சாட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய பவுல் மாதிரி ஒன்று செஞ்சுருந்தோம்ல அதில் நம்ம வந்து அசம்பிள் பண்ணலாம். இப்போது இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு சன்னாவை போட்டுடலாம். ஒயிட் சன்னாவை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம அடித்து வச்சுருந்தோம்ல தயிர் அதையும் நம்ம வந்து ஊற்றிடலாம். இதில் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாயில்டு பொட்டேட்டோஸ் போட்டுடலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளியை போட்டுடலாம். இது கூட வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சட்னி ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னி, ரெட் சட்னி, டேட்ஸ் டேமரிண்ட் சட்னி, இந்த 3த்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாட் மசாலா வந்து நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறலாம். இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கொஞ்சோண்டு குக்கும்பர் அதையும் ஆட் பண்ணிடலாம். அதில் போட்டு வச்சுருந்த கொஞ்சத்தை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுறலாம். இது கூடயே நம்ம ஓமப்பொடி நைலான் சேவை போட்டுடலாம். அப்புறம் இதுக்கு மேலே வந்து பாம்கிரானட் போட்டுடலாம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வந்து சட்னியை வந்து லேயர் பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னி, ரெட் சட்னி, அந்த டேமரிண்ட் சட்னி போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அந்த சட்னியோடு சாப்பிடும்போது இந்த க்ரன்ச்சினஸ்க்கும் சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் மேலே ஊற்றும் போது. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த பாப்படி சாட் பவுலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவே ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே வழியாகும். டிப்ஸ் டைம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை செஞ்சுட்டு உடனே சாப்பிட்ருங்க. இல்லாட்டி இது ரொம்ப சாகி ஆயிரும். அதே மாதிரி யாருக்காச்சும் கெஸ்ட் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைம் ஆன் த ஸ்பாட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லேயர் பண்ணி அசம்பிள் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்க ஃபட்டாஃபட் அப்படியே உங்கள் கெஸ்ட்டுக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படியே சர்வ் பண்ணிட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பை பாய்.